செய்த ஈன கயவஞ்சகர்களை நீதியில் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வழங்க கோருவதற்காக அனலதிவாழ் மக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் முகமாக இப்பொழுது அனலதி சதாசிவ மகா வித்தியாலயத்தில் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அனலதி சதாசிவ மகா வித்தியாலய அதிபர் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார். அனலிவாழ் பொதுமக்களே, காலையிலே பாடசாலைக்காக வெளிக்கிட்ட மாணவி மாலையிலே வீடு வந்து சேராததை அறிந்த பெற்றோர்கள் அதற்குரிய நடவடிக்கை ஆரம்பித்த பொழுது அந்த மாணவி பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற அந்த உண்மையை யாவரும் அறிந்தோம். இப்படியான சம்பவங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே நடைபெறக்கூடாது என்ற நோக்கிலும் இப்படியான சம்பவங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே நடைபெறுகின்ற பட்சத்திலே அவர்களுக்கு எதிராக மிகவும் கடும் தண்டனையை வழங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்களை இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, மாணவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்குருதீவு மாணவர்கள் மட்டுமல்ல, அனலதீவு மாணவர்கள் மட்டுமல்ல, நயினாரியில் இருக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்ல, நெடுந்தீவில் இருக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மாணவர்களுடைய அந்த உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு அனைவரும் குரல் கொடுக்கப்பட வேண்டும். இப்படியான பாலியல் வல்லுறவு சம்பவங்களுக்கு எவரும் உடந்தையாக இருக்கக்கூடாது. அப்படி அதற்கு யாராவது நீதி கேட்டு வந்தால் அவர்களுக்கு எதிராக தண்டனை விதிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி, அந்த கொலை செய்யப்பட்ட மாணவியினுடைய குடும்பத்தினருக்கும் அந்த பாடசாலையினுடைய அதிபர், ஆசிரியர், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே என்னுடைய அல்லது மகா வித்தியாலயம் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை கூறி அமைகின்றேன். நன்றி. அதிபருடைய உரையினை தொடர்ந்து அனலதி சதாசிவ மகா வித்தியாலய ஆசிரியர் பிரபாகரன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலே உரையாற்றுவார். கடந்த 13/5/2015 கொடூரமான முறையில் மிகவும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பரிதாபமாக மச்சையினுள் கடத்தி செல்லப்பட்டு மிகவும் கேவலமான முறையில், மிருகத்தனமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட அந்த பச்சிளம் மாணவி சிவலோகநாதன் வித்யா அவர்களை நினைவு கூறும்போது நெஞ்சே பதறுகிறது. உண்மையிலேயே இவ்வாறான சம்பவங்கள் எமது தமிழ் சமூகங்களில்தான் கூடுதலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் உற்று நோக்கி நீங்கள் சொன்னால் சிங்கள, அதாவது சகோதரத்துவ ஏரியாவில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதில்லை. எமது பிரதேசங்களில், அதாவது தமிழர் தாயக பிரதேசங்களில் கட்டவிழ்த்து விடப்பட்ட மிகவும் கொடுமையான சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருப்பதை எங்களால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றால் இப்படியான மாணவர் சக்தி மாபெரும் சக்தியாக மாறி உலகளாவிய ரீதியில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தப்படும் என்பது அனைவருக்கும் தெரியும். இன்று அனலதிவாழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த கண்டன பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இவ்வாறு தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் இந்த வித்தியாவுடன் நிற்பாட்டப்பட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து இத்தனை வித்தியா நாங்கள் இழக்கப் போகிறோம். ஒரு வித்தியா இழந்திருக்கிறோம். சாரதாம்பால் துவங்கி இன்று 6 கொலைகள் நடந்திருக்கின்றது புங்குடியில், அனைவருக்கும் தெரியும். அதுவும் இவ்வாறான சம்பவம் பரிதாபமாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் பச்சிலம் பாடசாலை மாணவி காபோதா உயர்தரம் கட்டிக் கொண்டிருந்த மாணவி, உங்களுக்கு தெரியும், அவருடைய சகோதரி பல்கலைக்கழக மாணவியாக இருக்கின்றார். அந்த குடும்பம் சரியான வறுமை கோட்டங்கள் இருக்குது. நான் நேரடியாக சென்று பார்த்தேன் கடந்த கிழமை. சரியா, அவ்வாறான ஒரு இம்சையான ஒரு மிருகத்தனமான காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடுகள் இந்த மண்ணில் இடம்பெறக்கூடாது. எங்கள் பெற்றோர்கள் எல்லோரும் உங்கள் மாணவர்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பாடசாலைக்கு அனுப்பும் போது கொஞ்சம் அக்கறையாக இருந்து செயற்படுமாறும் அனைவரையும் கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரையை தொடர்ந்து சதாசிவ மகா வித்தியாலய மாணவி
சத்யசீலன் கீர்த்திகா அவர்கள் தன்னுடைய உரிமை குரலை இந்த இடத்திலே வெளிப்படுத்துவார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமூகத்தில் பல்வேறு பாலியல் வன்முறைக்குட்படுத்தப்பட்டு பல்வேறு மாணவிகள் சீர்கடுகின்றனர். இந்த நிலைமை மாற வேண்டும். இதற்கு நீதி கிடைக்க வேண்டும். புங்குடுதீவு மாணவி வித்தியா அவர்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கொலை பாதகர்களை தூக்கிலிட வேண்டும். இதற்கு நீதி கிடைக்க வேண்டும். பெண் உரிமைகள் போற்றப்பட வேண்டிய ஒன்றாகும். அது இன்றைய சமூகத்தில் மாற்றப்பட்டு வருகின்றது. பெண் உரிமைகள் போற்றப்பட வேண்டிய ஒன்றாகும். பெண்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். பெண்கள் உணர்வுகளை தீண்டாதீர்கள். புங்குடுதீவு மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். நன்றி. சகோதரிகள் இக்கொடூரமான நிலைக்கு ஏற்படுத்திய அந்த தலைவர்களை அழித்துத்தான் அவர்களது குடும்பத்திற்கு ஆறுதல் கூற வேண்டும். பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்ற போதிலும் பெண்களை ஒரு பெண் தனியாக நடமாட முடியவில்லை என்றால் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்ற எவ்வாறு கூற முடியும்? வீட்டில் அன்பும் பாகமும் போன்ற தாய் நிறைய மனம் குளிர அண்ணான கூறிய சகோதரியை இக்கொடூரமான நிலையில் கொலை செய்வது என்பது எந்த சமூகத்திலும் நடக்குமா? பெண்களை சகோதரியாக நினைக்க வேண்டிய காலத்தில் சொன்ன சகோதரியே இக்கொடூரமான நிலைக்கு ஆளாக்கி என்ற தலைவர்களை அழித்து சகோதரிகளை பயமில்லாமல் நடமாட விடுமாறு உறுதிமொழி அளிக்கிறேன். நன்றி. எமது சகோதரியான வித்தியாவுக்கு இந்த நடந்த சம்பவத்தை உள்ளாக்கியவர்களை இந்த பூமியில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் நீதி தேவதையே இவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை இவர்களை போன்று உள்ளவர்களுக்கும் ஒரு பாவமாக அமையட்டும். நாட்டிற்கு பெண்கள் நடந்து திரிவதற்கு இவர்கள் தடையாக இருக்கின்றனர். இவர்களுக்கு நாம் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து பெண்களுக்கு அச்சத்தை அளித்து நாங்கள் பெண்கள் விடுதலையை நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வணக்கங்கள். இன்றைய தினம் அனலதீவு சமூகத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்டு மக்களுக்கும் எங்களை சூழ உள்ள ஏனைய பிரதேசங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த வாரம் எங்களுடைய பாடசாலை மாணவியை போன்று நாங்கள் மதிக்கின்ற இன்னும் ஒரு பாடசாலை ஒரு மாணவி சமூகத்திலே வாழ்வதற்கு பொருத்தமற்ற ஒரு சில விசமிகளால் கடத்தி செல்லப்பட்டு மிகவும் கேவலமான முறையிலே பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதனுடைய விசாரணைகள் மற்றும் அது சார்ந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே அந்த பாடசாலை சமூகத்திற்கும் அந்த மாணவியை பறிகொடுத்த அந்த குடும்பத்திற்கும் எங்களுடைய ஒரு பாடசாலையின் மாணவி சார்பாக நாங்கள் நினைத்து அதனுடைய ஆழ்ந்த அனுதாபங்களிலும் அந்த குடும்பத்தின் துன்ப துயரங்களிலும் பங்கெடுத்து இது போன்ற செயற்பாடுகள் இனிவரும் காலங்களிலே எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசங்களில் நடைபெறக்கூடாது என்பதிலே நாங்கள் கண்டிப்பாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த விழிப்புணர்வு நிகழ்வுக்கு எங்களுடைய பாடசாலை சமூகத்தின் சார்பிலே நாங்கள் பூரணமான ஆதரவினை நல்கிறோம் என தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி விரைவருகின்றேன். நன்றி, வணக்கம். இதிலே நடைபெற்ற பாடசாலை மாணவி வித்தியாவின் கொடூரமான கொலைக்கு நாங்கள் அனைத்து சமூகங்களும் அந்த கொலையை செய்த கதைவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறி இப்படியான சம்பவங்கள் இனிமேலும் ஏனைய பிரதேசங்களிலும் சரி எங்களுடைய பிரதேசங்களிலும் சரி நடைபெறக்கூடாது. அப்படி நடைபெறுவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது என்று கூறி வித்தியாவின் பெற்றோர்களுக்கு வித்தியாவின் ஆத்மா சாந்தியடைய அறநிலைய பொதுமக்கள் சார்பிலே தங்களுடைய ஆத்மா அஞ்சலியை செலுத்தி விடைபெறும். அனைவருக்கும் காலை வணக்கம்.
இது இன்று நேற்றல்ல, காலங்காலமாக எமது தமிழினம் இப்படியான சில கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்காக இது தண்டனையை பெற்றோர்களும் காலத்தின் ஓட்டத்துக்கு ஏற்ப தப்பித்துக் கொண்டுதான் செல்கின்றனர். இது போன்ற நிகழ்வு இன்னும் ஏற்படக்கூடாது. இவ்வாறு ஏற்பட்டுக் கொண்டிருந்தால் எமது இனத்தின் எதிர்காலம் பற்றி யாருமே சிந்திக்க முடியாத ஒரு நிலைமைதான் ஏற்படும். ஆகவே இப்படியான ஒரு கொடூர செயல பிரிவுகளுக்கு உரிய தந்தையை வழங்கி இனிமேலும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்ள வேண்டும். மறைவு பெண் சமுதாயத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு கேவலமான ஒரு பாடத்தினை புகட்டுகின்றது. அம்மாணவி கல்வி கற்பதற்காக பாடசாலைக்கு சென்றிருந்ததாக பெற்றோர் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் கூடவே இருந்த சகோதரன் என்று சொல்லப்பட்டவர்களால் மிக கொடூரமான வகையில் அவள் கற்பழிக்கப்பட்டு இந்த சமுதாயத்திலே இப்படியான சம்பவங்கள் மேலும் மேலும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். பெண்கள் சுதந்திரமாக வாழவும் அவர்கள் தங்களுடைய தேவைகளை சுதந்திரமாக செய்வதற்கும் இப்படியானவர்களால் தடைகள் ஏற்படுகின்றது. இப்படியானவர்களுக்கு நீதியின் முன் தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் பெண்கள் சுதந்திரமாகவும் அவர்கள் பயமில்லாத சூழலில் வாழவும் இப்படியான தண்டனைகள் நல்ல ஒரு படிப்பினையாக இருக்கும். வித்யாவினுடைய பெற்றோர்களுக்கு எமது பாடசாலை சமூகத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வித்யாலய மாணவி வித்யாவின் கேவலமாக செய்யப்பட்ட கொலையை நாங்கள் வன்முறையாக எதிர்க்கின்றோம். இப்படியான ஒரு சம்பவம் இந்த பெண்களுக்கு இன்று நடவே கூடாது. அப்படி நாங்கள் விடவே மாட்டோம். இறங்கி போராடுவோம். அந்த வித்யாவின் கேவலமான கொலையை செய்தவர்களை நீதியமும் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். புங்குடுதீவு மகா வித்தியாலய மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொடூரமான கொலை எங்கள் எல்லோர் மத்தியிலும் ஆழ்ந்த கவலையை தந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் மாணவர்களை எப்படி பாடசாலைக்கு அனுப்ப முடியும்? இன்று இந்த பாடசாலையாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளை நாமல் காலை வகுப்புக்கோ மாலை வகுப்புக்கோ விடுவதற்கு பெரும் பதட்டத்துடன் இருக்கின்றோம். எனவே தயவு செய்து அந்த கயவர்களை அழிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இக்கயவர்களை இம்முறை தவறவிட்டால் மீண்டும் மீண்டும் இச்செயல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். ஆகவே தயவு செய்து வித்யாவின் கொடூரமான கொலையை செய்த கயவர்களுக்கு சார தண்டனை வழங்குமாறு பெற்றோர்களாகிய நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வித்யாவின் கொலை நமது நாட்டிலும் நமது தமிழ் மண்ணிலும் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்காக வறுமையை கண்டிக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்தில் இப்படி நடக்கதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுக்காண்டி நாங்கள் போராட வேண்டும். எங்களுடைய சனங்களும் எங்களுடைய மக்களும் எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டும். இதுக்காண்டி நாங்கள் கண்டனமாக தெரிவிக்க வேண்டும் என்று கூறுவதற்கு நன்றி. வணக்கம். நாங்களும் வன்மையாக கண்டிக்கிறோம். மிக வன்மையாக கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிவலோகநாதன் வித்யா என்பவரை நாம் ஒரு முறை பிரார்த்திப்பதோடு அவர் போன்ற பல வித்யாவின் சடலங்கள் இவர்கள் நடைபெறாத இடத்து ஏற்பாட்டினை செய்த காயவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பெண்களின் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். பெண்களின் பாதுகாப்பை